ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரோமோ 3 காலையிலேயே நடந்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆனால் இவங்க கூட வந்த நம்ம நேகா அவங்க தான் வந்துட்டு வேறு மாதிரி சம்பவங்கள் பண்ணிட்டு போனாங்க. இவங்க நல்லா பேசுனாங்க. அதேமாதிரி இவங்க வந்துட்டு இவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணிவிட்டு கடைசியாக போகும்போது மஞ்சரியை போட்டு கலாய்ச்சிட்டு போனது தான் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. ஏன்னா பவித்ராவோட கேம் வெளியே தெரிஞ்சதுக்கு காரணமே நான் தான் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசியிருப்பாங்க. அதை வந்து இங்கே சொல்லி கேட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பவித்ரா சொல்லியிருப்பீங்க, அதை வந்து பவித்ரா யூஸ் பண்ணிக்கிட்டா, உங்களால் வெளியே தெரிஞ்சாலும் கிடையாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனால் அப்போ சொல்லும்போது ஒரு மாதிரி மட்டமாக சிரித்து பேசிட்டீங்க, அதை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ என்னென்னா இங்கே வந்துட்டு அவங்க உள்ளே வர விஷயங்கள் காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே செம்மையாக ஹாப்பியாக வராங்க நம்ம பவித்ரா. உடனே போய் ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசுகிறாங்க. என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு இல்லை நான் அழக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் ஒரு வாட்டி நான் நடக்கவே மாட்டேது, இது ஏன்னு எனக்கு தெரில, ஒருவேளை அதுதான் என்னோடய கேரக்டர்னு எனக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் யோசிக்கிற, நீ பர்ஃபெக்டாக விளையாடுற, உங்ககிட்ட எந்த குறையும் கிடையாது, சரியா? ஏன் தெரியுமா, நீ ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் பர்சன், அதே மாதிரி உனக்குள்ளே ஒரு அன்பான இதயம் இருக்குது அப்படின்லாம் பேசி விட்டுறாங்க. அப்புறம் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ணதை சொல்லி காமிச்சு எனக்கு வந்து பழக்கமே இல்லை, நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி காமிக்க எனக்கு வரவே மாட்டுது அப்படின்போது இவங்க சமந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சண்டை போட்டால் தான், நாய்ஸாக இருந்தால் தான் இந்த கேமை இது வரைக்கும் விளையாட முடியும் அப்படின்றது கிடையாதுன்றதை நீ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்க, இந்த சீசனுக்கு ஒரு உதாரணமாக நீ இருந்திருக்கன்ற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாராட்டை கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து இதே மாதிரி இருந்தாங்கன்னா அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நடுவில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் இவங்க தப்பிச்சாங்க. இல்லைன்னா இவங்க கண்டிப்பாக முதல்ல போயிருப்பாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணாமல் இருந்தால் போயிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் மட்டும் இந்த பிக் பாஸுக்கு செட் ஆக மாட்டேங்க, கண்டிப்பாக கிடையாதுன்றதான் இதோட அர்த்தம். பட் இவங்க வந்துட்டு இவங்க மனசை நோவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. பட் என்னை கேட்டிங்கன்னா மற்றவங்களோட நல்ல ஒரு ஹார்ட்டட் பர்சன், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்னா அது பவித்ரான்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது வரைக்கும் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஹா, இந்த சமந்தா, அதுக்கப்புறம் நம்மளோட சிங்கம் இவர் தீபக்காக வந்தார், அவர் விஷ்ணு, இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி நான் வீடியோவும் போட்டாச்சு. இதில் உங்களுக்கு 4 பேரில் யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.